நைட்டு 2 மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது, குடல் பெரட்டுது, தலையை பெரட்டுது. என்ன சொல்றேன்னு தெரியல. கண்ணு கேட்கல, காது கேட்கலன்னு சொன்னிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் உடனே சேர்த்துட்டேன்னு சொன்னாங்க. சாராயம் குடிச்சுதான் என் புருஷன் சேர்த்து, மற்றபடி எதுவுமே இல்லை. சாராயம் குடிச்சுதான் 24 மணி நேரமும் சாராயம். அதில் என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல. என் புருஷனுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. 2 மணிக்குலேருந்து வயிற்ற பெரட்டுது, கொலையை பெரட்டுது, கண்ணு வலிக்குது. கண்ணே எனக்கு தெரியல, காதே எனக்கு கேட்கல அப்படின்னு தான் சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா நாங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு நினைச்சோம். சஞ்சீவ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோடனே அவர் எப்பயே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. என் புருஷனுக்கு சாராயம் குடிச்சு என்ன மாரி யாருக்குமே இது மாரி ஆகக்கூடாது. எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. இதுவே என்னோட கடைசியா இருக்கட்டும். எந்த பிள்ளைகளும் இது மாரி அனாதி ஆகக்கூடாது. அப்ப இல்லாத பிள்ளைகளும் ஆகக்கூடாது. நாத்தனா பையனும் சாராயம் குடிச்சுதான் அவனும் இறந்துட்டான். அரியா பிள்ளைங்க அதுங்க 2 குழந்தைங்க இருக்குதுவே. ஐயோ, அது 2 பேரும் இங்க, இவங்க மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் வேற கருணாபுரத்தில் சேர்த்துட்டாங்க. இனிமேல் சாமி சாராயம் விற்க கூடாது. சாராயத்தால எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. ஐயோ சாமி, ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. எங்களை மாரி யாரும் இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க. எல்லா குடும்பத்தையும் நீங்க தாங்க பாதுகாக்கணும். வயிறு எரியுதுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா. நீ ஏன்டா பையா குடிச்ச அப்படின்ட்டு இதுக்கு நடந்துக்கிட்டு மணி 12 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச்சி கொண்டு போனேன். என்னடா குடிச்சேன்னா சாராயம் தாம்மா குடித்தேன். வயிற்ற பெரட்டுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. வேலைப்பா அங்கே தூக்கிட்டு போன உடனே அங்கே போதையாக்குறான். ஒன்றும் பார்க்க முடியாதுமா, நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஜிக்கு அங்கே போனோடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெளித்து மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்குள்ளே யார் குத்திச்சு. அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி பசங்கள்லாம் இழுத்துக்கிட்டு அப்படி போகிறேன். இந்த சாராய கடை ஒழிக்கணும் சாமி, நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும்.